சுமந்தோம் புது யுகம் ஒன்றை பூமியில் படைக்க இளைஞர்கள் எழுந்தோம் சிறகை விரித்தோம் புது யுகம் ஒன்றை பூமியில் படைக்க பயணத்தை தொடர்ந்தோம் இளைஞர்கள் நடந்தால் இமயமும் நகரும் வெற்றியின் கதவுகள் விரைவினில் திறக்கும் இளைஞனின் கரங்கள் பூமியை சுமக்கும் அவனது விழியினில் வெளிச்சங்கள் கிடைக்கும் புது யுகம் ஒன்றை பூமியில் படைக்க எழுந்திடு எழுந்திடு நண்பா எழுந்திடு எழுந்திடு ஒன்றாய் புது யுகம் ஒன்றை பூமியில் படைக்க எழுந்திடு எழுந்திடு நண்பா உயிரை சுமந்தோம் புது யுகம் ஒன்றை பூமியில் படைக்க இளைஞர்கள் எழுந்தோம் சிறகை விரித்தோம் புது யுகம் ஒன்றை பூமியில் படைக்க பயணத்தை தொடர்ந்தோம் தண்ணீராக நீ இருந்தால் தவளைகள் தானே நீச்சலிடும் சூரியனாக இரு மனிதா பூமி உன்னை சுற்றி வரும் ஆகாயத்தை உன் சிறகால் அளந்திட நீயும் பறந்திடடா பூகோளத்தை உன் தோள்கள் சுமந்திட நீயும் நிமிர்ந்திடடா இளைஞரே இளைஞரே புது யுகமே இனி இந்த பூமியின் புது சரித்திரம் யுகம் யுகம் புது யுகம் யுகம் சரி, என்ன விஷயமா காயத்ரி மேடத்தை பார்க்க வந்திருக்கீங்க? அதெல்லாம் அவங்க கிட்ட தான் சொல்ல முடியும். அப்போ வெளியில போய் வெயிட் பண்ணுங்க. ஆபீஸ் டைம் முடிஞ்சு வெளியில வருவாங்க, அப்ப பாத்துக்கோங்க. என்ன குழந்தை ஸ்கூல் முடிஞ்சு வெளியே வரோம் வீட்டுக்கு கூட்டு போற மாதிரி பேசுறீங்க? என்ன நினைச்சுக்கிறீங்க உங்க மனசுல? ஒரு ஆபீஸ்க்கு வந்தா மரியாதை நடக்கிறது இல்ல, பணிவா நடக்கிறது இல்ல. இப்படியா பந்தா பண்றது? என்னன்னு சொன்னதானே அந்த பொண்ணுக்கு தெரியும். நானு வாய மூடு. அவன் சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மேடம். இந்த பார்மா ஆஸ்பத்திரி பத்தி அடிக்கடி பேப்பர்ல எழுதுறாங்களா மேடம்? அது சம்பந்தமா தான் மேடம் பேசணும். சரி வெயிட் பண்ணுங்க, சொல்றேன். ஓகே மேடம். என்னடா மேடம், பார்மா ஹாஸ்பிடல் சம்பந்தமா உங்ககிட்ட பேச 2 பேர் வந்திருக்காங்க. அப்படியா? வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன சொல்றது? வெயிட் பண்ண சொல்லுங்க, நான் வரேன். ஓகே மேடம். இப்படி போய் ரைட்ல கட் பண்ணி ரெஸ்ட் ரூம்ல வெயிட் பண்ணுங்க. ஓகே மேடம். மேடம் உங்களை பார்க்கறதுக்கு அப்படியே திருசா மாதிரியே இருக்குது மேடம். ஐயோ, நியாயமா அவங்க தானே ஃபீல் பண்ண, சனி இதே ஃபீல் பண்ணுது. ஆஃபீஸ் பெருசாக தான் இருக்குது. ஹாய், நீங்களும் யாரையாவது பார்க்க வந்திருக்கீங்களா? இதை தானே கேட்குறோம். லூஸ் மாதிரி எங்கேயோ பார்க்குது. நீங்க யாரை பார்க்க வந்திருக்கீங்க? சொல்றா. நாங்க காயத்ரி மேடத்தை பார்க்க வந்திருக்கிறோம். அதே காயத்ரி மேடம் காயத்ரியை பார்க்க வந்திருக்கேன்னு சொல்றா. ஆமா, காயத்ரியை பார்க்க வந்திருக்கோம். கத்தாதீங்க, நான் தான் காயத்ரி. ஓவர பந்தா பண்ணிட்டோமோ? சொல்லுங்க, என்ன விஷயம்? ஐயா உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னாருங்க. ஐயாவா? எந்த ஐயா? என்னடா ஐயா யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? தெரியாதுப்பா. தெரிஞ்சதானே தெரியும்னு சொல்ல முடியும். அப்ப ஐயாவை உங்களுக்கு தெரியாது. சரி விடுங்க, நான் நேரடியாகவே விஷயத்துக்கு வரேன். இதை முதல்ல செஞ்சிருக்கலாம்னே, 2 நிமிஷம் வேஸ்டா போச்சு. கொஞ்சம் மூட்டு இருக்கியா? அதாவதுங்க, பார்மா ஹாஸ்பிட்டல் ஓனர் உயர் திரு உமாபதி ஐயா உங்களை பார்த்து பர்சனலாக சில விஷயம் பேசணும்னு ஆசைப்படுறாருங்க. அவர்கிட்ட பர்சனலா பேச எனக்கு என்ன இருக்கு? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது மேடம். ஐயா உங்களை கூட்டு வர சொன்னாரு, அதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். என்னால வர முடியாதுப்பா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. அதெல்லாம் முடியாது, நீங்க வந்துதான் ஆகணும். நல்ல கதையா இருக்கே, வர முடியாதியா? அக்கா, உங்க காலில் வந்து கெஞ்சி கேட்குறேன், பெரிய மனுஷன் பண்ணி வந்துருங்க. என் வேலையே உங்க கையில தான் இருக்கு. உன் வேலை என் கையில இருக்க. எந்திரி, இது ஆபீஸ். நான் என்ன பணங்கள் பார்க்க நான் சொன்னேன்?
இங்க இந்த டிராமாலாம் பண்ணக்கூடாது. உங்க ஐயாவை பார்க்க எனக்கு விருப்பம் இல்ல. சொல்லிடுங்க. மேடம் ஒரு நிமிஷம். நீங்க சொன்னதை போய் ஐயா கிட்ட சொன்னா ஐயா கோவப்படுவார். உங்க ஐயா கோவப்பட்டு அதுக்கு நான் என்னப்பா பண்றது? எப்படியும் கோர்ட்ல கேஸ் நடக்குது, அங்க வந்து பேசிக்க சொல்லுங்க. நீங்க கிளம்பலாம். தெரியாம வந்து மாட்டிக்கிட்டோமோ? இல்ல இங்கே இருக்க போறேன்னு அடம் பிடிச்சிங்கன்னு வைங்க, உமாபதியோட அடியாளுங்க இங்க வந்து கலாட்டா பண்றாங்கன்னு நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டி வரும். அடியாளா? நானா? ஆமா. போங்க மேடம். நான் இல்ல. அந்த பொம்பளை அவ்வளோ பேச்சு பேசிட்டு போகுது. வெள்ளிக்கிழமை ஒளியும் பார்க்குற மாதிரி பெப்பரப்பேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். போடா. ஏய் எங்கடா சுனாமி வந்துச்சு அதே பக்கம் போற? இப்படி போடா. நித்திய கண்ட பூர்ணாசா இருக்க. என்னடா உள்ள போய் ஆளையே பார்த்துட்டு வந்துட்டோம். இவன் இன்னும் அப்படியே நிக்கிறான். ஏய் யார் சார் பார்க்கணும்? உங்க ஆயாவை பார்க்கணும். உட்காரான் கொய்யா. என்னடா அண்ணன் முன்னாடி கொஞ்சம் கூட மரியாதை இல்லை, நீ போய் உட்கார்ற. அவர் மட்டும் உள்ள உட்காந்துருக்காருல்ல. அவர் டிரைவரா பேசுறான் பேச்சு. ஐயாவுக்கு ஒரு ஃபோன் போட்டு போவோம். அது ஏன் போன்ல சொல்லணும்? The subscriber cannot be reached at the moment. நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தொடர்பு எல்லைக்கு வெளியே உள்ளார். முதல்ல இங்கிலீஷ்ல சொன்னேன், இப்ப தமிழ்ல சொல்றியா? சக் கர்மம். அண்ணே இப்ப ஐயாவுக்கு தானே போன் போட்டீங்க? ஆமா. எதுக்கு? என்னடா லூஸ் மாதிரி கேள்வி கேக்குற? இங்க நடந்த விஷயத்தை ஐயா கிட்ட சொல்ல வேணாமா? அண்ணே நாம இப்ப வீட்டுக்கு தானே போறோம். எதுக்கு போன் போட்டீங்க? எனக்கு அட்வைஸ் பண்ற நீ? சும்மா இருந்தாலே அடிக்கிறீங்க. உங்களுக்கு போன் பண்ற காசு மிச்சமாகும்னு சொன்னேன், அதுக்கும் அடிக்கிறீங்க. ஏய் நேர்ல போய் சொல்றதுல ப்ராப்ளம் இல்லடா, அதுல ஒரு வில்லங்கமும் இருக்கு. என்ன? நல்ல விஷயம்னா நேர்ல போய் சொல்லலாம். இந்த மாதிரி டேஞ்சரான விஷயம் எல்லாம் போன்ல சொன்னாதான் நமக்கு சேஃப். எனக்கு சேஃப். அண்ணே அந்த பொண்ணு நம்ம கூட வந்திருந்தா நல்ல செய்தி, வரலன்றது கெட்ட செய்தி. அதானே? இவன் நேரம் அடி வாங்கினதுல இப்பதான்டா உருப்படியா பேசிருக்க. இப்ப தெரியுதா நான் ஏன் உன்னை அடிக்கடி அடிக்கிறேன்ட்டு. அண்ணே இன்னொரு விஷயம். என்னடா? ஐயா உங்களை அந்த பொண்ணை கூப்பிட சொன்னாரு, நீங்களும் போய் கூப்பிட்டீங்க, அது வரலன்னுச்சு. கேவலம், நீங்க கால்ல விழுந்து கெஞ்சி கூப்பிட்டு கூட அது வரலன்னுச்சு. இதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? அது வர்றதும் வராதும் அவங்க இஷ்டம். இதுல நல்ல செய்தி கெட்ட செய்தின்னு என்ன இருக்கு? நடந்த விஷயத்த நாம அப்படியே போய் சொல்ல வேண்டியது தானே. வாங்க, இதுக்கு ஏன் பயப்படுறீங்க? அப்படிங்கிறியா? இன்னும் ஐயா பத்தி சரியா புரிஞ்சுக்கலடா. உன் வாயால நீயே சொல்லிவிடு. வா டிரைவர், ஏசி போடு. பிஞ்சிரும். அப்ப சரி. டிரைவர் மறுபடியும் வேலையை காட்டு, பள்ளத்தில் விடு. சொல்லி வாயமுள்ள விட்டாயா? ஐயோ இவரே எங்க வந்தாரு? விஜயா இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்க. அப்படியே வெளிநாட்டு பொண்ணு மாதிரியே இருக்க. சரி, எங்க இந்த பக்கம்? உன்னை பார்க்கலான்னு தான் நான் இங்க வந்தேன். ஏன் மாமா, முந்தா நேத்தி பாத்தீங்க, நேத்தி பாத்தீங்க, ஏன் இன்னைக்கு காலையில கூட பாத்தீங்க, இப்ப என்ன? இல்ல கம்ப்யூட்டர் கிளாஸ்ல வச்சு உன்னை பார்த்து உன் படிப்பெல்லாம் எப்படி என்னன்னு. இங்க பாருங்க மாமா, என்னை பத்தி அனாவசியமா நீங்க கவலைப்பட வேணாம். நல்லா படிச்சு பாஸ் ஆறது எப்படின்னு எனக்கு தெரியும். எதுக்கு தேவையில்லாம இங்கெல்லாம் வந்துட்டு இருக்கீங்க? ஏன் நாங்க வரக்கூடாதா? உங்க நல்லதுதான் மாமா சொல்றேன். இங்க வந்து நின்னு உங்க டைமை வேஸ்ட் பண்றதுக்கு பதிலா போய் உருப்படியா ஏதாவது வேலை வெட்டியை பார்க்கலாம்ல. இல்ல உன்னை பார்க்கணும்னு தான். இந்த அத்தை பையன் மாமா பையன் உறவெல்லாம் வீட்டோட வச்சுக்கோங்க. இங்க வந்து என் மானத்தை வாங்கிட்டு இருக்காதீங்க, புரியுதா? கிளம்புங்க. சரி விஜயா, எனக்கு நீயும் உன் படிப்பும் தான் முக்கியம். இனிமேல் நான் இந்த பக்கம் வரமாட்டேன். நான் வரேன். ஏய் போன காரியம் என்ன ஆச்சு? ஐயா அது வந்து ஏய் அங்க போய் சொல்ற வசதியா? கிட்ட போ.
ஐயா நாங்க 2 பேரும் அந்த பொண்ணை போய் கூப்பிட்டோங்க. அதுக்கு அந்த பொண்ணு ஐயா என்ன கொய்யா வர முடியாது போயான்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. வண்டி எடுக்க அவளை வேற ரூட்ல தான் மடக்கணும். விஷயத்தை எதுக்கு போன்லயே சொன்னான்னு சொல்றேன்னு இப்ப புரியுதா? புரியுதுண்ணே. அதனால தான் நான் பிஏவா இருக்கேன், நீ எனக்கு எடுப்பாவே இருக்க. போடா லூச்சு. பால மீனுக்க விலங்கு மீனுக்க கல்யாணம் அந்த தென்னா குனி அந்த நடுக்கடலில் நடக்குதையா. ஏய் சவுண்ட் குறைங்க. நீ வேணா மொட்டை மாடியில போய் உட்காந்துக்கோ. இல்ல வந்த வாங்க போறீங்க. இவ்வளவு சவுண்ட் வச்சு கேட்டீங்கன்னா காது கூடி சீக்கிரம் செவிடாயிடும். கல்யாணமா கல்யாணம் கல்யாணமா கல்யாணம். நான் இப்ப எந்திரிச்சு வந்தேனா கல்யாணமா நல்ல விதமா சொன்னா கேட்கவே மாட்டீங்களே. வீட்டில் நீங்க தான் பெரியவங்களா? அவர் இருக்காருங்க. என்னங்க என்னங்க என்னடி சார் நீங்க யாரு என்னன்னு கேட்டுக்கிட்டே இருக்கேன்னு வீடு சொல்லவே இல்ல. ரொம்ப சின்னதா இருக்க. யாரு? உங்களை தாங்க கேட்டாரு. என்னையா? சார் யாரு நீங்க? என்ன விடுங்க, நீங்க தானே காயத்ரியோட ஒரே அண்ணன்? ஆமா, ஆனா இதுக்கு முன்னாடி உங்களை நான் பார்த்ததே இல்லையே. நான் கூட தான் உங்களை பார்த்தது இல்லை. ஆனா கரெக்டா காயத்ரியோட அண்ணனான்னு கேட்டேன் பாத்தீங்களா? கல்யாணமா கல்யாணம் கல்யாணமா கல்யாணம் கல்யாணமா கல்யாணம். டிவி ஆஃப் பண்ணிட்டு உள்ள போய் படிங்க. அவங்கள ஏமா வரட்டு, சின்ன குழந்தைங்க தானே, டிவி தானே பாக்குறாங்க, பார்க்கட்டும். குழந்தைங்களா இதை பாருங்க, சாக்லேட் உனக்கு ஒண்ணு அவனுக்கு ஒண்ணு. டேய் உள்ள வாங்கடா. அவங்க உன் சொந்தக்காரங்களா? நான் உங்க சொந்தக்காரங்க நினைச்சிட்டு இருக்கேன். இல்லடி. என்ன குழப்பமா இருக்கா? நான் காயத்ரிக்கு வேண்டியவன், ரொம்ப வேண்டியவன். இருபத்தி 24 கேரட்டுன்னு நான் போய் சொல்ல மாட்டேன். 22 கேரட்டு. எவ்வளவுடா? 101 பவுனுங்க ஐயா. பட்டுப்புடவையோட மதிப்பு 50,000 ஐயா. டேய் அந்த பேப்பர் எடு. இந்தாங்க ஐயா. இது வெறும் பேப்பர் இல்லை, வீட்டு பத்திரம். ஆழ்வார்பேட்டை டிசி மேன்ஷன்ல உங்களுக்காக ஒரு புது ஃப்ளாட். மதிப்பு 15 லட்சம். அதுவும் உங்களுக்கு தான் ஐயா. இதை விட்டீங்களே. டேய் அது பார்த்தாவே தெரியும்டா பணம்னு. அதுவும் உங்களுக்கு தான். ஐயா இதெல்லாம் எதுக்குன்னு கேக்குறீங்க அதானே? டேய் ஜீப்ல இருங்க. சரிங்க ஐயா. வீட்டில் வயசுக்கு வந்து 2 பொண்ணுங்களை வச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணாம இருந்தா எப்படி? நாங்களா சார் பண்ண மாட்டேன்றோம். எங்க சார் மாப்பிள்ளை கிடைக்குது, அப்படியே கிடைச்சாலும் சீர் சனத்தை நிறைய கேட்குறாங்க. நான் எங்க சார் போறது பணத்துக்கு? இப்போ இந்த 3 தட்டில் இருக்கிறத வச்சுக்கிட்டு உங்க 2 தங்கச்சிங்களுக்கும் நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது? ஓ தாராளமா 2 கல்யாணத்தை முடிச்சு மிச்சம் எனக்கு கூட இருக்குங்க. அப்புறம் என்ன, எடுத்து உள்ள வைங்க. உடனே மாப்பிள்ளைய பாருங்க, ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணுங்க. சீக்கிரமா குழந்தை குட்டியில் பெற்றுக்கிட்டு சந்தோஷமா இருக்கட்டும். ஐயா நீங்க யாருன்னே சொல்லியே. அதான் சொன்னேம்மா,
காயத்ரிக்கு வேண்டியவன். இல்லைன்னா நான் ஏன் இவ்வளோ அக்கறை எடுத்து இதெல்லாம் செய்ய போகிறேன்? சரி, விளக்கமாகவே சொல்லிடுறேன். காயத்ரி பண்ண ஒரு காரியத்தினால எனக்கு ஏகப்பட்ட பப்ளிசிட்டி கிடைச்சிருக்கு. அதுக்கு பிரதி உபகாரமாக தான் நான் காயத்ரிக்கு இதெல்லாம் செய்வேன். பப்ளிசிட்டிக்கு இவ்வளோ செலவு பண்ணுறீங்க, நீங்கள் அரசியல்வாதியா? ரொம்ப தமாஷா பேசுறீங்க தம்பி. எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க. காயத்ரி நல்லா இருக்கணும்னு தான் நான் இவ்வளவும் பண்ணுறேன். எத்தனை நாள் தான் ஆஃபீஸு வேலைன்னு அலைஞ்சிட்டு இருப்பா பாவம். அவளுக்கு ஆசா பாசம் இருக்குமில்ல. முதல்ல அவ இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலையை விட சொல்லுங்க. உடனே கல்யாணத்தை பண்ணி வைங்க. சீக்கிரம் குடும்பம் குழந்தை குட்டின்னு காயத்ரி லைஃப்ல செட்டில் ஆனாதான் எனக்கு நிம்மதி. நீங்க நிம்மதியா இருப்பீங்க. நாங்க பூவாக்கு என்ன பண்றதா? சும்மா ரெடி ஐயாக்கு நிலைமை எடுத்து சொல்லும்ல. இருங்க 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 ஒண்ணு இல்லைங்க, இவர் ஏதோ வளர்றாரு. ஐயோ வளரலையா? உண்மைதான் சொல்றேன். நான் காயத்ரிக்கே இவ்வளவு செய்யும் போது அவ அண்ணன் நீங்க உங்களுக்கு அதுல பாதியாவது செய்ய மாட்டேனா? நான் ஒரு ஹோட்டல் நடத்திக்கிட்டு இருக்கேன், 5 ஸ்டார் ஹோட்டல். அதுல பார் இன்சார்ஜா போட்டு மாசம் 10,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறேன். போருமா? ஐயா பார்ல வேலைன்னு சொல்லிக்க. எனக்கு 10 பைசா சம்பளம் வேணாம். ஓசியில வேலை பார்க்குறாங்க. நான் வரட்டுங்களா? கொஞ்சம் இருங்க. ஏடி பெரியவர் வந்திருக்காரு, உட்கார சொல்லாம நீங்க உட்காருங்க ஐயா. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் கிளம்புறேன். ஏடி இதை வர சொல்லி தருவாங்களா? ஒரு காப்பி தண்ணி போட்டு தரக்கூடாது? ஐயா இருந்து காப்பி குடிச்சு. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். ஐயா ஐயா என்னையா அப்படி பார்க்குறீங்க? இதுவும் என் தங்கச்சி தான், பேர் விஜயா. இதுக்கு மூத்தது தான் காயத்ரி. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நல்லா படிக்கணுமா? வெரி குட். கூப்பிட்டுக்க. வரட்டுங்களா? ஒரு சின்ன வேண்டுகோள். நீங்கள் வரும்போது வீட்டில் உட்காந்து டிவி பார்த்தாங்களே சின்ன பொண்ணு, அது என் பொண்ணு தான் சார். கண்டிப்பாக அதுக்கு ஒரு நாள் கல்யாணம் நடக்கும். அதுக்கு இவ்வளோ செலவு பண்ணி 3 தட்டுலாம் கொண்டாடுறீங்க. பழத்தட்டை கட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ பெரிய மனசு இருக்கு. ஐயா 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 நில்லுங்க நில்லுங்க சார். இந்த பாரில் வேலை போட்டு தரேன்னு சொன்னீங்களே, நான் வேணா இப்பயே வந்துடுற வேலை சேர்த்து விட்றீங்களா? முதல்ல காயத்ரிக்கு கல்யாணம் பண்ணுங்க, நிச்சயமா வேலை உண்டு. ஐயா நான் ரொம்ப கடமை உணர்வு உள்ளவன். எந்த வேலைக்கும் போகாமல் உங்கள் வேலைக்காக வெயிட்டிங்கில் இருப்பேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லது 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 சார். சார் சார் இன்னொரு முக்கியமான விஷயம் சார். நீங்கள் யார் என்னன்னு சொல்லாமலே புறப்படுறீங்க, பரவாயில்ல. உங்கள் பேர் என்னன்னு சொன்னீங்கன்னா தங்கச்சி வந்தால் சொல்கிறதுக்கு வசதியாக இருக்குமில்ல. உமாபதி. ஆடா 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 உமாபதி. ரொம்ப நல்ல பேரு சார். உங்க மனசு மாதிரியே. நீங்க போயிட்டு வாங்க சார், போயிட்டு வாங்க. நான் வரேன் அண்ணே, வரேன். செம்மையான பார்ட்டி தான். நமக்கு பார்ல வேற வேலை. கரும்பு தின்ன கூலியா கேக்குது. $500 ஆச்சு சார். கம்ப்யூட்டர் சர்வீஸ் பண்ணதுக்கு 2000 ஆச்சு. சரி, கணக்கு அப்புறம் பார்க்குறேன், நீங்கள் போகலாம். ஓகே சார். சொல்லுங்கள் மதுவா. காயத்ரி வீட்டுக்கு உமாபதி தான் ஆளுங்களோட வந்துட்டு போகிறாரு. பொண்ணு கேட்டு தான் வந்துட்டு போகிற மாதிரி தெரியுது. 2-3 தாம்பாளத்தட்டில் சீர்வரிசையெல்லாம் உள்ளே போச்சு. அநேகமாக காயத்ரியோட கல்யாண விஷயமாக தான் பேசிட்டு போகிறாருன்னு நினைக்கிறேன். கல்யாண விஷயமா தான் வந்தாங்கன்னு உங்களால் உறுதியாக சொல்ல முடியுமா? முதல் கட்ட தகவலை தான் உங்ககிட்ட சொன்னேன்.
நீங்கள் அங்கங்கே நகராமல் யாரையாவது பிடிச்சி உமாபதி காயத்ரி வீட்டுக்கு எதுக்கு வந்தான்னு விசாரிங்க. அதே நேரம் நம்ம மேலே சந்தேகம் வராமல் பார்த்துக்கோங்க. அடுத்த தகவல் கிடைச்சா உடனே என்னை தொடர்பு கொள்ளுங்க. சரிங்க, வணக்கம். வணக்கம். சார் வாழ்க்கையே போர் அடிக்குது சார். போர் அடிக்குதா? சும்மா ஏன் விட்ட திருப்பி அடிக்க வேண்டியதானே? சார் நீங்க உண்மையிலே பெரிய ஆளுங்க சார். காமெடி எல்லாம் பண்றீங்க. போர் அடிக்கிற அளவுக்கு என்ன நடந்துச்சு? ஒண்ணுமே நடக்கல சார். அதான் போர் அடிக்குது. புரியலையே சார். பொழுது அன்னைக்கும் டியூட்டியை பார்க்குறோம், நடுவில் கொஞ்சம் கொட்டிக்கிறோம், ராத்திரி ஏன்னா தூங்குறோம், காலையில் எழுந்து குளிச்சுட்டு மறுபடியும் டியூட்டி பார்க்க வந்துடுறோம். டியூட்டி பார்க்கறத நம்பலாம், குளிக்கிறேன்னு சொல்றியே நம்புற மாதிரி சொல்லியா? ஏன் சார்? குளிச்சு எத்தனை நாள் ஆச்சு? பக்கத்தில் வந்தா கார்பரேஷன் குப்பலாரி மாதிரி கப்படிக்குது. சார் இன்னைக்கு காலையில் சோப் போட்டு ஷாம்பு போட்டு குளிச்சுட்டு தான் சார் டியூட்டிக்கு வந்தேன். அடப்பாவி, என்னைக்காவது ஒரு நாள் குளிச்சா இப்படித்தான் நாரும். சார் நீங்க கூட தான் 3 நாளாக தொலைக்காம இருக்கிற ட்ரெஸ்ஸை போட்டு வந்துருங்க சார். அந்த கப்போடு இந்த கப்பு எவ்வளோ மேல் சார்? சார் நல்ல கிராக்கி சார், நல்ல கிராக்கி ஆட்டோ சார். ஆஹா, அரிசுவ விருந்து வருது. என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? போய் மடக்கு. நிறுத்து ஐயா கூப்பிடுறாருவா. என்ன சார்? வாய்யா. வணக்கம் சார். என்ன யூனிஃபார்ம் போட வந்திருக்க? சார் டிரைவர் அங்கே இருக்கார் சார், நான் ஓனர். அது என்ன ஆட்டோவா ஆம்னி பஸ்ஸா? அது ஆட்டோ தான் சார். யோ, ஒரு ஊரே ஏத்திட்டு வந்திருக்க. ஆட்டோவில் இத்தனை பேர் தான் ஏற்றணும்னு ஒரு சட்டம் இருக்கு, அது ஒன்று தெரியுமா? சார் அது ஷேர் ஆட்டோ சார். யோ ஷேர் ஆட்டோனா எவ்வளோ பேர்னாலும் ஏற்றுவியா? ஐயாவுக்கு என்ன ரூல்ஸ் தெரியாதுன்னு நினைக்கியா? என்ன ஆட்டோன்னு சொன்ன? ஷேர் ஆட்டோ சார். காலையில இருந்து சவாரி மூலமா எவ்வளவு சம்பாதிச்ச? சார் அது யோ ஐயா ரொம்ப நல்ல மனுஷன், லஞ்சம் கஞ்சம் கேட்க மாட்டாரு, தைரியமா சொல்லு. 200 ரூபா சார். யோ சத்தமா சொல்லியா? 200 ரூபா சார். அப்ப 100 ரூபாய் எடு. என்ன சார் இது? இப்போதான் லஞ்சம் கேட்க மாட்டேன்னு சொன்னீங்க, அவர் கேட்கறாரு. சார் என்கிட்ட ஆர்சி புக்கு, லைசன்ஸு, பர்மிட்டு எல்லாமே இருக்கு சார். உணர்ச்சி வசப்படாதியா. நான் லஞ்சமா கேட்டேன், நீ ஷேர் ஆட்டோ ஓட்டுற, எனக்கு ஷேர் கொடு. ஷேரா? என்ன சார்? சார் என்னைய புரியாத மாதிரி கேட்குற. நீ தானே சொன்ன ஷேர் ஆட்டோ ஓட்டுறதா? ஏன் ஷேர் 100 ரூபா கொடு. இப்ப புரியுதா? என்ன இவரு நம்மளே குழப்புறாரு? சார் நீங்க ரொம்ப பெரிய ஆள் சார். அவன் பேசுனதை வச்சு அவனையே மாட்டிக்கிட்டீங்களே. ரொம்ப புகழாத. அவன் யோசிக்கிறான் பாரு, அவனை யோசிக்க விடாத. யோசிச்சா நமக்கு தான் டேஞ்சர். யோ என்ன யோசிக்க? நீ 1000 யோசிச்சாலும் கொடுக்க வேண்டியதை கொடுத்து தான் ஆகணும். என்ன புரியுதா? ரொம்ப யோசிச்சு பைத்தியக்காரன் ஆயிடாத. சார் நானே லோன்ல ஆட்டோ வாங்கி கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இவருக்கு ஏன் சார் நான் ஷேர் கொடுக்கணும்? இது நியாயமான கேள்வி. ஷேர் கொடுக்காத. 200 ரூபாயில பங்கு 100 ரூபா கொடு. பங்கா? நீங்க என்ன என் பார்ட்னரா சார்? உங்களுக்கு எதுக்கு நான் பங்கு கொடுக்கணும்? சரிப்பா, பங்கே தர வேண்டாம். முதல்ல சொன்ன பாரு ஷேர், அதையாவது கொடு. சார் என்ன சார்? இவன் சரிப்பட்டு வர மாட்டான். ஆமா. ஆட்டோல இருக்கு யாருப்பா? எல்லாம் கீழே இறங்க. இந்த ஆட்டோ இப்போதைக்கு போகாது, வேற ஆட்டோ பிடிச்சு போங்க. என்னங்க லேட் ஆகுமா? இல்லைன்னா வேற ஆட்டோ பிடிச்சு போறோம். சாரி சார், வண்டியில கொஞ்சம் உட்காருங்க. சரிங்க. இப்போ கொடுக்குறல, இதை முன்னே கொடுத்தேன். ஆமா, இத பங்குங்கிறதா ஷேருங்கிறதா எந்த கணக்குல வச்சுக்கிறது? எந்த கணக்குலயே வச்சுங்க சார். இப்போ ஆள விடுங்க சார். கிளம்பு. இன்னைக்கு யார் முகத்துல முடிச்சனோ தெரியல. அரசியல குதிக்கணும் தான் நினைச்சேன். நீ வேற ஒரு வண்டி அடியா. போலீஸ்காரன் ஆயிட்டேன். நல்ல வேலை, நாடு தப்பிச்சது. கிளம்பு கிளம்பு. யோ ஏன் மோத்தியை பார்த்துக்கிட்டு இருக்காத. அடுத்த எவனா சிக்கிறான பாரு. போ. ஓகே. யார் எது கொடுத்தாலும் வாங்கி வச்சிருந்தா? என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ண எனக்கு தெரியும். மரியாதை இதெல்லாம் எடுத்துட்டு போங்கன்னு நீங்க சொல்லியிருக்க வேணாமா? ஏன் அண்ணி, முன்ன பின்ன தெரியாத ஆளு இவ்வளவு பணம் நகை நட்டெல்லாம் வந்து கொடுத்துட்டு போனா வாங்கி வச்சிருந்தா? உங்களுக்காவது தெரிய வேணாமா? அனைவரும் கைகள் கொழு கட்டும். இளைஞரே இளைஞரே புதுயுகமே நீ. இனி இந்த பூமியின் சரித்திரம் நீ. யுகம் யுகம் புது யுகம் யுகம். உயிரை சுமந்தோம், புது யுகம் ஒன்றை பூமியில் படைக்க இளைஞர்கள் எழுந்தோம். யுகம் யுகம் புது யுகம் யுகம். சிறகை விரித்தோம், புது யுகம் ஒன்றை பூமியில் படைக்க பயணத்தை தொடர்ந்தோம். யுகம் யுகம் புது யுகம் யுகம்.
இளைஞர்கள் நடந்தால் இமயமும் நகரும் வெற்றியின் கதவுகள் விரைவினில் திறக்கும் இளைஞனின் கரங்கள் பூமியை சுமக்கும் அவனது விழியினில் வெளிச்சங்கள் கிடைக்கும்